ரவை உப்புமாவோட பார்ட் 2ங்க இது. காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நாங்கள் வந்து 4 பேருக்கு செய்ய போகிறோம். பெரிய ஆள் 2 பேர், குட்டீஸ் 2 பேர். பெரிய ஆள் 3 பேர், குட்டீஸ் ஒரு ஆள். 4 பேர்த்துக்கு செய்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சோடனே ரவை அப்படியே மெதுவாக போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு பதம் வரும். அந்த பதத்தில் நம்ம நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு அவ்வளோதான், மூடி வச்சா